ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, தேவதா ஆக்ரசன எண்ணெய் இது எப்படி செய்கிறது, இது எப்படியெல்லாம் என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, இந்த அருள்வாக்கு குறி சொல்லவும் சரி, அதே மாதிரி இந்த மாந்திரிக தொழில் இருக்கவும் சரி, நிறைய பேர் கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி நாங்களும் 48 நாள் விரதம் இருந்து பூஜை பண்ணுறோம், 90 நாள் விரதம் இருந்து பூஜை பண்ணுறோம், ஒரு சிலர்லாம் வருஷ கணக்கில் விரதம் இருக்கிற சாமி, ஆனால் எந்த ஒரு தெய்வ தேவதையுமே சித்தியான மாதிரியே தெரில சாமி, இதுக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது நான் எப்போயுமே சொல்கிறது ஒன்று தான், அதாவது எந்த ஒரு தெய்வத்தையோ தேவதையோ நீங்கள் உபாசனை எடுக்கணும்னா உங்களுக்கு தவ வலிமை அப்படிங்கிறது வேணும். அதாவது முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தவ வலிமைங்கிறது நிறையா இருந்தது. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தவம் பண்ணியே மழை வர வைப்பாங்க, புயல் வர வைப்பாங்க, இந்த மாதிரிலாம் செய்து காட்டினாங்க. இப்போ இன்றைய சூழ்நிலைக்கு பார்த்தோம்னா தவ வலிமைங்கிறது ரொம்ப கம்மின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரியான தாந்திரிக முறைகளை பயன்படுத்தி இதன் மூலியமா மிக விரைவில எப்படி ஒரு தெய்வ தேவதைய உபாசனை பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய முறைகள் இருக்குது. இதிலே மை இருக்குது, தாயத்து இருக்குது, எந்திரம் இருக்குது, பொடி இருக்குது, ஐங்கோலம், ஐங்காயம், இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். சரிங்களா? இப்போ இதில் நான் சொல்ல போகிற முறை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு எண்ணெய். இந்த எண்ணெய் முறையை எப்படி செய்யுது, எப்படி இதை பிரயோகப்படுத்தி எப்படி ஒரு தெய்வத்தையோ தேவதையோ நம்ம வசப்படுத்தி அதன் மூலயமா எப்படி இந்த தொழில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரங்களில் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான சிறப்பு. அப்படி கிரகண நேரங்கள் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான பட்சத்தில் அமாவாசை பௌர்ணமி நாட்களை நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா? அப்போ அதுலேயும் பார்த்திங்கன்னா 3ஆம் பிறை நாளில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். அந்த அன்னைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். நல்ல ஒரு அற்புதமான நாள் தான் அதுவுமே. இப்போ அந்த அன்னைக்கு என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல சித்தாமணக்கு எண்ணெய், சுத்தமான சித்தாமணக்கு எண்ணெய் நீங்கள் முறையாக வாங்கிக்கணும். சித்தாமணக்கு எண்ணெய் முறையாக வாங்கி அதை என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை வீட்டுக்கு வெளியே நல்லா அந்த வெட்ட வெளியாக இருக்குது இல்லைங்களா, வெட்ட வெளியாக இருக்கிற இடத்துல நீங்கள் அடுப்பு கூட்டி பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வெட்ட வெளியில் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த ஆகாய தொடர்பு அப்படிங்கிறது மிக விரைவில் இதாகும். இப்போ அதனால தான் சொல்கிறது, நல்ல ஒரு வெட்ட வெளியான ஒரு இடமா பார்த்து நீங்கள் முறையாக தேர்வு பண்ணி அந்த இடத்துல நல்லா சுத்தம் பண்ணி அங்கே நல்லா வாசனை திரவியங்கள் இதெல்லாமே பூரா நல்லா மஞ்சள் இதெல்லாம் நல்லா தெளித்து விட்டு அந்த இடத்த முதல்ல நல்லா சுபிட்சமாக மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டு அந்த இடத்துல அடுப்பு கூட்டணும். அந்த இடத்துல அடுப்பு கூட்டி அதற்கு மேலே ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக அதற்குள்ளே சித்தாமணக்கு எண்ணெய், சுத்தமான சித்தாமணக்கு எண்ணெய், நல்லெண்ணெய், சரிங்களா, இதெல்லாம் சேர்த்து உள்ளுக்குள்ளே விட்டு நீங்கள் முறையாக அதற்குள்ளே என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, விழுது இலையனுடைய சாறு, விழுது இலைச்சாறு அப்படிம்பாங்க. சரிங்களா? விழுது இலைச்சாறு, வில்வ இலைச்சாறு, வெள்ளரிக்கன் இலைச்சாறு, சரிங்களா, இந்த 3 இலைச்சாறுகளையும் நீங்கள் முறையாக அதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்குள்ளேயே அழிஞ்சி விதை தைலம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன். அதையும் சிறிதளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது கூடயே என்னென்னு கேட்டிங்கன்னா, சுக்கு, சரிங்களா, சுக்கை நல்லா பொடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திப்பிலி, கோஷ்டம், வசம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குதிரைவாழை அரிசி விதை, சரிங்களா, இது எல்லாத்தையும் முறையாக சுத்தி பண்ணி இதையும் நல்லா பொடி மாதிரி செய்து இதையும் அதுக்குள்ளே போட்டணும். அதுக்குள்ளே போட்டு நல்லா 2 ஜாமம் நல்லா எரிய விடணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதனுடைய எசன்ஸ் நல்லா அதில் இறங்கணும். அந்த எண்ணெயில் அதனுடைய எசன்ஸ் நல்லா இறங்கிடுச்சுனாவே இதுக்கு ஆக்ரஷன சக்தி அதிகமாகிடும். அப்போ நல்லா எசன்ஸ் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் முறையாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். அது இந்த நல்லா பழமையான ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு மந்திர பிரயோகம் பண்ணி இது பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். அந்த மாதிரி நல்ல ஒரு இடமா பார்த்து தேர்வு பண்ணி நீங்கள் முறையாக தலவாழை இலை விரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த எண்ணெயை வச்சிடணும். இந்த எண்ணெயை வச்சுட்டு இந்த எண்ணெயை நல்லா முறையாக வடியெல்லாம் கட்டி நல்லா ஃபில்டர் மாதிரி செய்து நீங்கள் ஒரு பீங்கான் பவுல்லையோ ஒரு கண்ணாடி பவுல்லையோ சேகரித்து முறையாக வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக அதுக்குண்டான படையலெல்லாம் போட்டுட்டு இழுப்பண்ண தெய்வம் ஏற்றிக்கிறீங்க. இழுப்பண்ண தெய்வம் ஏற்றிட்டு இதுக்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை ஒரு 1008 உருவச்சாடனை கொடுக்குறீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 16 நாட்கள் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். 16 நாட்கள் நீங்கள் பூஜை பண்ணி முறையாக ஒரு வெண்பூசணிக்காயை சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் முறையாக அந்த எண்ணெய் எடுத்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது நீங்கள் எப்போ உபாசனை இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே இறங்குறீங்களோ அப்போ நீங்கள் இந்த எண்ணெயை சிறிதளவு எடுத்து உங்களுடைய உள்ளங்கைகளில் உள்ளங்கால்களையும் தடவிட்டு நீங்கள் முறையாக மந்திர உச்சாரணம் கொடுத்து நீங்கள் உபாசனை எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மிக விரைவில் நீங்கள் உபாசனை செய்யும் தெய்வ
தேவதைகள் வந்து சித்தியாகங்கள் சித்தர்கள் நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை வந்து முறையாக டக்குன்னு ஊர்மால்ட்டு ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனது பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய். குருவாழ்க, குருவே துணை.